மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மிக கொடிய வேதனையில் இடுக்கண்கள் மத்தியில் விழுந்து விட்டேனும் கரத்தில். மிக கொடிய வேதனையில் இடுக்கண்கள் மத்தியில் விழுந்து விட்டேனும் கரத்தில். கொள்ளை நோய் விலகணும், ஜனங்கள் வாழணும், உம் நாமம் உயரணுமே. 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 உம் இரக்கம், உம் தயவு அளவிட முடியாதையா. உம் இரக்கம், உம் தயவு அளவிட முடியாதையா. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. பலவீனங்களை குறித்து பரிதவிக்கும் மிக பெரிய பிரதான ஆசாரியரே. பலவீனங்களை குறித்து பரிதவிக்கும் மிக பெரிய பிரதான ஆசாரியரே. ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே திருவாசனம் வந்திருக்கிறேன். ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே திருவாசனம் வந்திருக்கிறேன். ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே கிருபாசனம் வந்திருக்கிறேன். ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே கிருபாசனம் வந்திருக்கிறேன். உம் இரக்கம், உம் தயவு அளவிட முடியாதையா. உம் இரக்கம், உம் தயவு அளவிட முடியாதையா.
தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை, தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை, மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை, மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருடத்தின் கடைசி மணித்துளிகளுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபை. இந்த வருடத்தின் துவக்கம் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் தேவன் நம்மை ஏந்தி சுமந்து பாதுகாத்து தப்புவித்து வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை இந்த நாள் வரைக்கும் என்னை தூக்கி சுமந்து வருவதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்தாரா இல்லையா? இந்த வருஷம் முழுவதும் எத்தனையோ ஆபத்துகள் வந்தது, எத்தனையோ பலவீனம் வந்தது, எத்தனையோ சோர்வுகள் மத்தியில் தேவன் நம்மை தூக்கி சுமந்தார், நம்மை வழி நடத்தினார், நம்மை அற்புதமாக அதிசயமாக. ரொம்ப சோர்வாக இருக்குதா? தேவ சமூகத்தில் நாம் சந்தோஷமாக தேவனுடைய சன்னிதானத்தில் நம்ம வந்து நிற்பதே ஒரு பெரிய கிருபை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு நன்றியை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கண்களை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாமா? ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே தகப்பனே பாதத்தில் அமரும்படியாக இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே, ஏராளம் ஐயா. அதை துதிக்க, அதை நினைக்க எங்கள் ஆயுள் போதாது ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளை அப்பா நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறடிக்கிறோம் ஐயா. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிறோம். எங்களோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறவர்கள் மாத்திரம் அல்ல, அதன்படி ஜீவிக்கிறவர்களாய் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஆட்கொள்ளுவீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் செவிகளை, எங்களுடைய சிந்தைகளை நீர் ஆட்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. நாமத்திற்கு மகிமையை வர பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா உடைய வார்த்தையை கொடுக்கிற அடியாளை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் நமக்கு இந்த வருடம் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா 22ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவனை உறுதியான இடத்துல ஆணியாக கடாவுவேன், அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எல்லாம் உறுதியான இடத்துல இந்த வருஷம் முழுவதும் ஹல்லேலூயா கடாவினாரா, உறுதியான இடத்துல நிலைக்க செய்தாரா? ஆமேன். அற்புதம் செய்தவர்களாம் சொல்லுங்க, என் தேவன் என்னை உறுதியான இடத்துல, வேலை ஸ்தலத்தில் என்னை உயர்த்தினார், என்னை நிலை நிறுத்தினார். ஹல்லேலூயா. யோசேப்பை உயர்த்தினார், தாவீதை உயர்த்தினார், என்னையும் உயர்த்தினார். ஹல்லேலூயா. நம்முடைய சபையையும் ஆண்டவர் உயர்த்தினார், நிலை நிறுத்தினார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். இங்கு பார்க்கிறோம், ராஜா யோசபாத் ராஜா அந்த ஜனங்களை எல்லாம் பார்த்து, லேவியரை பார்த்து எல்லாம் சொல்லிட்டு சொல்கிறான், உத்தமனுக்கு கர்த்தர் துணை, நீங்கள் எழுந்து காரியத்தை நடப்பீங்கள், திடமனதாக இருந்து காரியத்தை நடப்பீங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஹல்லேலூயா. உத்தமனுக்கு யார் துணையா? பரலோகத்தின் தேவன் உத்தமர்களுக்கு துணை. துணை என்று சொன்னால் என்ன சொல்லுவோம்?
உதவி இல்லாதவர்களுக்கு, யாருமே கை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் உதவி செய்வதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? உதவி, ஹெல்ப் என்று சொல்லுவோம். ஆனால் எபிரேய மொழியில் உதவி, துணை என்ற அர்த்தத்துக்கு என்ன சொல்லப்படுகிறதுனா ஏசேர் என்று சொல்லப்படுகிறது. ஏசேர் என்று சொன்னால் அது என்ன அர்த்தமா? உதவி, சகாயம் என்று சொல்லப்படுகிறது. இங்கு ஆண்டவரே உத்தமர்களுக்கு எப்படி இருக்கிறாரா? கர்த்தர் துணையாக இருக்கிறார். உத்தமர்களுக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? தேவன் துணையாக இருக்கிறார். உதவியற்று இருப்பவர்களுக்கு, சகாயமின்றி நிற்பவர்களுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் உதவி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம், சகாயம் இல்லாத சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு துணையாக இருந்து எழுந்தருளினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும், ஒருவேளை மனிதர்கள் நம்மோடு இல்லாமல் இருந்திருக்கலாம், உதவியற்ற சூழ்நிலையில் நாம் நிற்கதிகளாய் விடப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு துணையாக எழுந்தருளினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சகாயராக, கர்த்தர் நமக்கு தேவன் போதுமானவராக, கிருபை அளிக்கிறவராக ஒவ்வொரு நாளும் தேவன் காணப்பட்டார். எனக்கு அன்பானவர்களே, இந்த உத்தமர்கள் என்று யாரை சொல்லப்படுகிறது? தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், தம்மை தேடுகிறவர்கள், தம்மீது வைராக்கிய வாஞ்சை உடையவர்களுக்கு ஆண்டவர் என்று சொல்றார், நான் அவர்களுக்கு துணையாக இருக்கிறேன். இந்த இரவு வேளையிலும் ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களுக்கு, எனக்கும், நம்ம சபை திருச்சபை மக்களுக்கும் ஆண்டவர் துணையாக எழுந்தருள்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டும் உதவி செய்த இம்மானுவேல், இம்மட்டும் உதவி செய்த எபினேசர், இனிமேலும் எங்களுக்கு நீர் துணையாக, நீர் அனுகூலமாக, நீர் சகாயராக, எங்கள் வாழ்க்கையில நீர் போதுமானவராய் காணப்படுவீராக. ஹல்லேலூயா. எங்கள் தேவனே, எங்களுடைய முகங்கள் எல்லாம் உம்மை நோக்கி கொண்டு இருக்கிறது. எங்களுடைய முகங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே காத்து கிடக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே விழுந்து கிடக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், உம்முடைய ஆண்டவரே சகாயம் எங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் உம்முடைய முகத்தை தேடுகிறோம். ஆண்டவரே, எதற்கு தேடுகிறோம்? ஆண்டவரே உம்முடைய சகாயம் எங்களுக்கு கிடைக்கணும். ஆண்டவரே உம்முடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்கணும். உம்முடைய தயவு எங்களுக்கு கிடைக்கணும். அவர் சொல்லுகிறார், 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை கட்டளையிடுகிற தேவன் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு மாத்திர இரக்கத்தை தரலங்க, அவர் 1000 தலைமுறைகளுக்கு, நம்முடைய தலைமுறைகளுக்கு, நம்முடைய எல்லா காரியங்கள் மீது தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடையதான வல்லமையின் கரத்தை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இம்மட்டும் உதவி செய்த தேவன் இனிமேல் என்னை பாதுகாக்க, இனிமேலும் எனக்கு துணை செய்ய, இனிமேல் எனக்கு சகாயம் செய்ய எனக்கு போதுமான தேவன். ஹல்லேலூயா. யாருடைய உதவி இருக்குதோ இல்லையோ, மனுஷர்கள் மாறி போகிற உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். மனிதர்கள் மாறி போகலாம், ஆனால் கர்த்தர் மாறாதவராக, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நம்ம பாடி ஆராதித்தோம், பெருங்காற்று வீசினால் என்ன, கடல் அலைகள் கொந்தளித்தால் என்ன, என் தேவன் என்னோடு உண்டு. ஹல்லேலூயா. என் கர்த்தர் என்னோடு உண்டு. விசுவாசிக்கிறவங்களா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே நீர் எங்களோடு இருப்பதனால எங்கள் பெருங்காற்றிலும் ஆண்டவரே நாங்கள் நின்று பிடிப்போம். ஆண்டவரே ஹல்லேலூயா. அலைகள் வந்தாலும், தண்ணீர்கள் வந்தாலும் அதை நாங்கள் நீந்தி கடக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீர். ஆண்டவரே, ஆகையால தான் ஏசேர் என்றால் உதவி, துணை என்று பார்க்கிறோம். மோசே தன்னுடைய 2வது மகனுக்கு எலியேசர் என்று சொல்லி பெயர் வைக்கிறான். எதுக்கு என்று சொன்னால், தேவன் என் சகாயர். ஹல்லேலூயா. தேவன் என் சகாயர். எதற்கா? அந்த பார்வோனுடைய பட்டயத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்தார், அந்த பார்வோனுடைய கையிலிருந்து என்னை விடுவித்தார் என்று சொல்லி தன்னுடைய மகனுக்கு எப்படி பெயர் வைக்கிறானா? எலியேசர் என்று சொல்லி பெயர் வைக்கிறானா. இந்த இரவு வேளையிலும் தேவன் நமக்கு சகாயராக, நமக்கு உதவி செய்கிறவராக, நமக்கு அனுகூல துணையாக, நம்மை பாதுகாக்கிறவராக, நம்மை பராமரிக்கிறவராக எழுந்தருவாராக.
ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் எழுந்தருளும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் எழுந்தருளும் ஆண்டவரே. அப்பா, உதவி செய்வார் யாரும் இல்லை ஆண்டவரே, கை தூக்கி விடுவார் யாரும் இல்லை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிற்கதிகளாய் விடப்பட்ட சூழ்நிலையிலே நீர் எங்களுக்கு போதுமானவராக, எங்களுக்கு தஞ்சமாக, எங்களுக்கு அரணாக நீர் எழுந்தருளுகிற தேவனாக நீர் இருக்கிறீர் ஐயா. உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் யாருக்கெல்லாம் தம்முடைய வல்லமையை, தம்முடைய அனுக்கிரகத்தை வெளிப்படுத்துகிறாராம். சங்கீதம் 115:9, 10, 11 3 வசனங்களை வாசிப்போம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். இங்கு 3 கூட்டத்தை குறித்து வாசிக்கிறோம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு. ஆரோனின் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள். 3 விதமான கூட்டம். அவருடைய ஜனமாக இருந்தாலும், அவருக்கு ஊழியம் செய்கிற கூட்டமாக இருந்தாலும், அவருடைய நாமத்திற்கு பயப்படுகிற கூட்டமாக இருந்தாலும், ஆண்டவர் சகாயத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார், கிருபையை அளிக்கிற தேவனாக இருக்கிறார், இரக்கத்தை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்விதமாக தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய இரக்கத்தை கட்டளையிட்டாராம், எவ்விதமாக தம்முடைய ஜனங்களுக்கு சகாயத்தை கட்டளையிட்டார் என்று பார்த்தால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியிலே அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து வெளியிலே வரும்பொழுது வனாந்திர பாதையிலே ஆண்டவர் அவர்களை எப்படி வழிநடத்தினாரா? பகலிலே மேக ஸ்தம்பமாக, ஹல்லேலூயா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக எழுந்தருளினார் என்று பார்க்கிறோம். அவர்களுக்கு சகாயம் செய்தார் என்று பார்க்கிறோம். ஒருவேளை பார்வோன் நினச்சிருப்பான், இந்த ஜனங்க பரிதாப ஜனங்க, இவங்க பரிதாபமான மக்கள், இந்த கூட்டம் பரிதாபமான கூட்டம், இவங்க வனாந்திரத்திலே மடிந்து போயிடுவாங்கன்னு நினச்சான். இல்லை, எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவர் என்ன பண்ணார்? இரவெல்லாம் தம்முடைய அக்கினினால் அவர்களை பாதுகாத்தார். பகலெல்லாம் மேக ஸ்தம்பத்தினால அந்த வனாந்திர பாதையிலெல்லாம் அவர்களை பாதுகாத்தார். இன்று உங்களையும் என்னையும், ஹல்லேலூயா, எத்தனையோ பேர் நினச்சிருக்கலாம், ஓ இந்த குடும்பம் அவ்வளோதான், இல்லாமல் போயிடும் என்று நினச்சிருக்கலாம். ஆனால் நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படியான கிருபையை தேவன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் குதிரை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். காரணம் என்னவென்று சொன்னால், அவர் நம்மோடு வாசம் பண்ணுகிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இம்மானுவேலராய் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவன் எவ்வளோ அன்புள்ள தேவன் பாருங்க, எவ்வளோ இரக்கமுள்ள தேவன் பாருங்க. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். தன்னுடைய சர்வ அதிகாரத்தையும் பயன்படுத்தி தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்ற, பாதுகாக்க, இம்மட்டும் இந்த இரவு இந்த நொடியில் கூட உங்களை என்னையும் நம்ம குடும்பத்தை பாதுகாத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு கண்ணுக்கு தெளிப்படாத எத்தனையோ ஆபத்துகள் நம்மை சூழ்ந்து வந்தது. உண்மைதானே, உண்மைதானே. எத்தனையோ ஆபத்துகள் நம்மை சூழ்ந்து வந்தது, எத்தனையோ கண்ணீரான சூழ்நிலையில் வந்தது. ஆனால் பகலெல்லாம் மேக ஸ்தம்பமாக, ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நீர் ஆண்டவரே பகலிலே மேக ஸ்தம்பமாக, இரவில் அக்கினி ஸ்தம்பமாக, உம்முடைய வல்லமையுள்ள கரத்தை ஆண்டவரே எங்கள் மீது, எங்களுடைய குடும்பத்தின் மீது நீர் நீட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதற்கு ஆதாரமாக நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 46:1 சொல்கிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இந்த காரியத்தை, இந்த வசனத்தை சொல்றது யாரு? ஒரு ராஜா. என்ன சொல்றாரு? தேவன் எனக்கு அடைக்கலமும் பெலனும். கொஞ்சம் சத்தமா சொல்லாமா? தேவன் எனக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? நமக்கு துணையாக இருக்கிறார். எப்பொழுது? நம்முடைய பலவீனமான நேரங்களில், நாம் சோர்வுற்ற நேரங்களில் நமக்கு அடைக்கலமாக, அனுகூலமான துணையாக. ஹல்லேலூயா. ராஜானா அவனுக்கு நிறைய படை தளபதிகள் இருப்பாங்க, படை இருக்கும்.
காலால் படை, குதிரைப்படை, எத்தனையோ படைகள் இருக்கும். ஆனால் அந்த ராஜா தாவீது சொல்கிறான், யார் தான் எனக்கு அடைக்கலம்? வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் தான் எனக்கு அடைக்கலம். ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்களுடைய அடைக்கலம், நம்முடைய அடைக்கலம் யாராக இருக்கிறோம்? நாம் நம்புகிற உறவுகளா? நாம் நம்புகிற சொந்த பந்தங்களா? இல்லை, நீர் மாத்திரந்தான் ஆண்டவரே எங்களுக்கு அடைக்கலம். நீர் மாத்திரந்தான் ஆண்டவரே எங்களுக்கு அனுகூலமான துணை. ஆபத்து காலத்தில் நீரே எங்கள் துணையாக இருக்கிறீர். ஆபத்து காலத்தில் நீரே எங்கள் சகாயராக இருக்கிறீர். தாவீது சொல்கிறான், இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்களும் நானும் பாக்கியமுள்ள மக்கள். அந்த பரலோக தேவனை தரிசிக்க, அந்த பரலோகத்தின் அந்த இரட்சகரை நாம் கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் இரக்கம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தாவீது சொல்கிறான், நான் மனுஷனை பார்க்கல, நான் படையை பார்க்கல, நான் எனக்கு அனுகூலமான என் கர்த்தரை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. என் தேவனை நான் நோக்கி பார்க்கிறேன். என் கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எனக்கு எங்கேருந்து சகாயம் வரும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு சகாயம் வரும், எனக்கு ஒத்தாசை வரும். ஒருவேளை மனுஷரை தேடி நீங்கள் போயிருக்கலாம். உங்கள் நம்பியிருக்கிற நம்பிக்கை இல்லை, இவர்கள் செய்வார்கள் அவர்கள் செய்வார்கள் என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கையோடு மற்றவர்களை தேடி போயிருக்கலாம். ஆனால் அந்த நம்பிக்கையெல்லாம் பொய்த்து போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கரங்களை ஏறெடுக்கிற வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. யோசுவா 1:5 பாருங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு சம்பவத்தை ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார். மோசே இவ்வளவு நாள் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். ஆனால் இந்த மோசே மரித்து போய்விட்டார். இப்பொழுது யோசுவா இந்த சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவது எப்படி என்று மிகுந்த ஒரு பயத்தோடு காணப்படும் பொழுது ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை மனிதர்களோ மலை போன்று நம்பியிருக்கிற சூழ்நிலைகளோ நம்மை விட்டு அகன்று போனாலும் கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது, அவருடைய இரக்கம் நம்மை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறவராயிருக்கிறார். ஆகையால் தான் ஏசாயா சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? சகாயம் பண்ணுவார். அவர் இரக்கம் செய்வார். அவர் நம்மை வழி நடத்துவார். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் யோசுவாவோடு இருந்தது போல இந்த இரவு வேளையில் கர்த்தர் நம் அனைவரோடு கூட தேவன் இருந்து வழி நடத்த போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களெல்லாம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் நம்பியிருக்கிற நம்பிக்கை ஒருவேளை பொய்த்து போனாலும் ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர் ஐயா, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிற தேவன் நீர் என்னோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். யோசுவாவோடு இருந்தது போல, யோசுவாவை கொண்டு செய்த காரியங்களை போல இதோ என்னை கொண்டு நீர் வைத்திருக்கிற திட்டங்களை நீர் ஆண்டவரே நீர் வழி நடத்துவீராகப்பா. என்னை கொண்டு நீர் ஆண்டவரே என்னென்ன காரியத்தை முன் குறித்திருக்கிறீரோ அந்தந்த காரியத்தை நீர் ஆண்டவரே திட்டம் பண்ண எனக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இரண்டாவது, மற்றவர்களும் நம்மை குறித்து சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் செய்வார். ஆதியாகமம் 26:28 பார்ப்போம் என்று சொன்னால், அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். இங்கு ஈசாக்கை குறித்து பார்க்கிறோம்.
ஈசாக்கு கர்த்தருக்கு பயந்தவன், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவன். அந்த பஞ்ச தேசத்திலே கர்த்தரை நம்பி விதை விதைத்தான். கர்த்தர் 100 மடங்கு அறுவடையை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவன் தகப்பனுடைய ஆபிரகாமுடைய அந்த கிணற்றண்டே அவன் என்ன பண்ணுறான், துறவு தோண்டுகிறான். ஒரு இடத்துல துறவு தோண்டுகிறான். அங்கே இருக்கதான பெலிஸ்தியர்கள் வந்து அவனோடு போராடுகிறார்கள். ஏசேக்கு சித்தனா என்கிறதான இடங்களிலெல்லாம் அவனுக்கு தோல்வி, அவனுக்கு வெறுமை, அவனோடு வாக்குவாதம் செய்கிறார்கள். ஆனால் 3வது ஒரு இடத்துக்கு ஓடி வருகிறான். ரெகோபோத் என்கிற இடத்துல வந்து துறவை தோண்டுகிறான். அங்கே நீரூற்றை காண்கிறான். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுறார், அவனை ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது அநேக ஜனங்கள் அவனை பார்க்குறாங்க. அவனுக்கு விரோதமாக வாக்குவாதம் பண்ணினதான ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க. ஓ, ஈசாக்கோடு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஈசாக்கோடு யார் இருக்கிறது? கர்த்தர் இருக்கிறார். உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம். ஹல்லேலூயா. கர்த்தர் யாருக்கு சகாயம் பண்ணுவார்? கர்த்தர் யாரோடு இருப்பார்? அவரை தேடுகிறவர்களோடு, அவருக்காக வைராக்கிய வாஞ்சையா வாழ்கிறவரோடு, அவரை சார்ந்து இருக்கிறவர்களோடு, அவருக்குள் நிலைத்திருக்கிறவர்களோடு ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? அவர் நிலைத்திருப்பார். வேதம் சொல்கிறது, அவரை தேடுவீர்களானால் அவர் உங்களுக்கு தென்படுவார், அவர் உங்கள் பாதையிலே தென்படுவார். நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று பார்க்கிறோம். அப்போது ஆண்டவர் நம்மோடு இருக்கணும்னா அவருடைய நம்முடைய பாதை எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு முன்பாக செவ்வையாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக நேர்மையாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஈசாக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனாக, ஈசாக்கு தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறவனாக இருந்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, அவனை ஆசீர்வதித்தார், ரெகோபத்தை கொடுத்தார். அந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்கள் கண்டு கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று சொல்லும்படியான ஒரு சாட்சியை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். இந்த இரவு வேளையிலும் நம்முடைய சாட்சியை பார்த்து மற்றவர்கள் சொல்லுகிறார்களா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று? அல்லது இவர்களும் கிறிஸ்தவர்களா என்று சொல்லும்படியான வாழ்க்கை நம்மிடத்தில் உண்டா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை நாமே சற்று தேவனுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ரெகோபோத் பழுகி பெருகும்படியான ஆசீர்வாதத்தை தர ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அடுத்ததாக பார்க்கிறோம் சங்கீதம் 46:2-3. ஆகையால் பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். இங்கே பார்க்கிறோம் 4 விதமான காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூமியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, மலையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஜலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பர்வதங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 காரியங்கள், பிரச்சனைகள் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. தாவீது அவன் கர்த்தரை நம்பி இருக்கிறான். முதல் வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார். ஆனால் 2ஆம் வசனம் சொல்லுது, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். அவன் கர்த்தருடைய பாதுகாப்பில், கர்த்தருக்காக, கர்த்தர் எனக்கு துணையாக, கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறார் என்று சொல்லுவது மாத்திரம் இல்லை, அவனை சுற்றிலும் எப்படி இருக்குதா? பிரச்சனைகள் இருக்கிறது. அவனை சுற்றிலும் என்ன இருக்கிறது? பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது. ஆனால் அந்த தாவீது பயப்படலைங்க. ஹல்லேலூயா. தாவீது பயப்படலை. நாம் பயப்படும். வெளியில் எத்தனை பிரச்சனைகள் சுற்றி இருந்தாலும் தாவீது சொல்கிறான், கர்த்தர் என் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்பட மாட்டேன். காரணம் என்ன? என் தேவன் எனக்கு சகாயராக, என் தேவன் எனக்கு துணையாக இருக்கிறார். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் வலது கரத்தை பிடித்து
உனக்கு துணை நிற்பேன். இந்த இரவு வேளையில் தேவ சமத்திற்கு ஒரு வேளை கலங்கி வந்திருக்கிறீர்களா? பயந்து வந்திருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. பிரச்சனையில் கொந்தளித்து கொண்டு இருக்கிறதா? தேவ சமூகத்தில் சொல்லுங்க, என்னோடு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு சகாயம் செய்ய என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். எனக்கு உதவி செய்கிற கண்மலை என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாகவே ஒரு ஜலம் ஒரு இடத்துல கொந்தளிக்குதுங்க. நம்ம அந்த சம்பவத்தை பார்க்கலாம். மார்க் 4ஆம் அதிகாரம் 37 முதல் 39ஆம் வசனம் வரை. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இங்கு பார்க்கிறோம், ஜலம் கொந்தளிக்கும்படியான ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு படகிலே பிரயாணித்து கொண்டு இருக்கிறார். திடீரென்று ஜலம் கொந்தளித்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? கப்பலிலே அயர்ந்த நித்திரையில் இருக்கிறார். ஜலம் கொந்தளிக்கிறது. கடல் அலைகள், பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதான அலைகள் அது மேல் மோதி அடிக்கிறது. கப்பல் பின்னணியத்திலே ஆண்டவர் தன்னுடைய தலையை வைத்து நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். இயேசு நித்திரை பண்ணுகிறதை பார்த்து சிஷ்யர்கள்லாம், ஆண்டவரே, இயேசுவை எழுப்புகிறார். ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி ஆண்டவரை எழுப்பும் பொழுது ஆண்டவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லி சீஷர்களுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. எத்தனை அலைகள் வந்தாலும் ஆண்டவர் சொல்றார், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதற்றின தேவனுடைய வல்லமை இந்த இரவு வேளையில் நம்மோடு ஆண்டவருடைய வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை என் வாழ்க்கையில் பெருங்காற்று வீசிக்கொண்டு இருக்கலாம். ஒருவேளை கடல் அலை போல அந்த கொந்தளிக்கிற அலைகள் எழும்பி கொண்டு இருக்கலாம். பிரச்சனைகள் எழும்பி கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், அந்த பிரச்சனையை பார்த்து சொல்லுங்கள், நான் பயப்பட மாட்டேன், நாங்கள் பயப்பட மாட்டோம். காரணம், எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை என்கிற கப்பலிலே எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களோடு பிரயாணிக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. அந்த தேவன் என்னோடு இருக்கிறார். உண்மைதானே? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை என்கிற படகு மூழ்கி போகும்படியாக, நம்மளுடைய அட்ரஸே இல்லாமல் போகும்படியாக எத்தனையோ பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் வந்தது. ஆனால் கர்த்தர் நமக்கு துணை நின்று ஆண்டவர் சொன்னார், இறையாத, பிரச்சனை என் பிள்ளைக்கு விரோதமாக இறையாத, அமைதியாக இரு என்று சொல்லி ஆண்டவர் ஹல்லேலூயா எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணின தேவன். அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் உத்தமனுக்கு அவர் துணை. ஹல்லேலூயா. உத்தமனுக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? துணையாக இருக்கிறார். இந்த இரவு வேளையில் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் துணையாக இருப்பாராக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, அப்பா, நாங்கள் ஆண்டவரே உத்தம வாழ்க்கை வாழ, ஆண்டவரே உமக்கு பிரியமான ஆண்டவரே பாதையில் நடக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக, எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே இதோ சபையாக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதை சுற்றிலும் பிரச்சனை, பூமி, மலை, இதெல்லாமே அசைக்க முடியாத சூழ்நிலை. ஆனால் அவன் யாரை சார்ந்து கொண்டான்? கர்த்தரை சார்ந்து கொண்டான். அவன் தேவனை சார்ந்து கொண்டான். கர்த்தரை தன்னுடைய வலது பார்சத்தில் வைத்து கொண்டதுனால அவன் அசைக்கப்படவில்லை. இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாமா? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க
வல்லவராயிருக்கிறார். இங்கு 3 வாலிபர்கள், வைராக்கியமுள்ள வாலிபர்கள், யூத வாலிபர்கள் பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். அந்த அடிமைகளான இருந்த நாட்களிலே அந்த ராஜா, பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் ஒரு காரியம் செய்கிறான். ஒரு பொற்சிலையை அவன் செய்வித்து தேசத்து குடிகள் எல்லாம் அந்த பொற்சிலையை வணங்க வேண்டும். பொற்சிலையை என்ன பண்ண வேண்டும்? வணங்க வேண்டும். அதை வணங்காத மக்கள் அவர்களுக்கு என்ன உண்டு? அக்கினி சூளையிலே போடப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது இந்த 3 வாலிபர்கள் கர்த்தருக்கான வைராக்கியத்தோடு, கர்த்தருக்கான பக்தியோடு, யெகோவா மீது உள்ள நம்பிக்கையினால் அவங்க அறிக்கையிடுறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். ஹல்லேலூயா! எவ்வளோ வைராக்கியம் பாருங்களேன். ராஜா கொந்தளிக்கிறான், ராஜா கொக்கரிக்கிறான். நீ வணங்கலைன்னா நான் என்ன பண்ணுவேன்? அக்கினி சூளையில் போட்டு விடுவேன். நீ இந்த பொற்சிலையை வணங்கலைன்னா உன் வாழ்க்கை முடிஞ்சது. ஆனால் இந்த வாலிபர்கள், 3 வாலிபர்களும், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ 3 வாலிபர்களும் கர்த்தருக்கான வைராக்கியம், கர்த்தர் ஓடோடி வருகிறார். ஹல்லேலூயா! அவங்க சொல்கிறாங்க, கர்த்தர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம். இந்த பொற்சிலையை என்ன பண்ண மாட்டோம்? வணங்க மாட்டோம். எவ்வளோ வைராக்கியம் பாருங்களேன். இன்றைக்கி அந்த வைராக்கியம் நமக்கு இருக்கிறதா? நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு அந்த வைராக்கியம் இருக்குதா? ஆண்டவரை தொழுது கொள்ளணும், ஆண்டவர் மீது நம்பிக்கை உடையவர்களாக இருக்கணுன்ற அந்த வைராக்கியம். பிரச்சனையில் வந்ததுங்க, அவங்கள சுற்றி பிரச்சனை இருந்தது. தாவீதை சுற்றி பிரச்சனையில் இருந்தது போல இந்த 3 வாலிபர்களுக்கு விரோதமாக பிரச்சனையில் இருந்தது. ஆனால் அவங்க அறிக்கையிடுறாங்க, எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். அவர் விடுவிக்காமல் போனாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அவர் எங்களுக்கு துணையே செய்யாட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம். ஆண்டவர் அப்படியே விட்டுருவாராங்க நம்மளை? ஆண்டவர் அப்படியே நம்பி வந்து அவர்களை ஆண்டவர் விட்டு விடுவாரா? இல்லை. அன்பான சகோதரர்களே, அன்பான சகோதரி, என்ன நடந்தது? அவர்கள் அக்கினி சூளைக்குள்ளே போடப்பட்டார்கள். அவர்களை தூக்கி கொண்டு போனவர்களை என்ன பண்ணாங்க? அவர்கள் மடிந்து போனாங்க. அக்கினி சூளை எப்படி இருந்ததா? 7 மடங்கு அக்கினி. அதில் என்ன பண்ணப்பட்டதா? அதிகமான அக்கினி போடப்பட்டது. போட்டது 3 பேர். என்ன நடந்தது? 4வது ஒருவராக ஹல்லேலூயா ஆண்டவர் உலாவி கொண்டிருந்தார். தம்முடைய பிள்ளைகளே அக்கினி நடுவிலே போனாலும் பாடலை பாடி ஆராதித்தோம். அக்கினி நடுவில் என் தேவன் என்னோடு இருப்பார். ஹல்லேலூயா! இந்த இரவு வேளையில் அக்கினி போன்ற சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலோ நீங்கள் அறிக்கையிடுங்கள், எந்த பிரச்சனையிலும் என் கர்த்தருக்காக நான் நிற்பேன். ஹல்லேலூயா! உயர்வோ தாழ்வோ, சுகமோ வேதனையோ, எந்த காரியத்திலோ என் கர்த்தருக்காக நான் நிற்பேன். ஹல்லேலூயா! தேவன் அந்த வைராக்கியத்தை கனப்படுத்துவார். அந்த வாலிபருடைய வைராக்கியத்தை தேவன் கனப்படுத்தினது போல உங்களுடைய வைராக்கியத்தை தேவன் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா! சம்பவம் சொல்கிறது, அவருடைய தலைமுடி என்ன செய்யலையா? கருகி போகவில்லையா? வஸ்திரம் என்னவில்லையா? எரிந்து போகவில்லையா? அந்த நெருப்பின் வாசனை கூட அவர்கள் மீது வீசவில்லை. ஹல்லேலூயா! எவ்வளவு அன்பான தேவன் பாருங்களேன். அவர்களை நம்பி வந்தவர்களை ஆண்டவர் நற்றாட்டில் விடவே மாட்டாருங்க. அவர்களுக்காக தம்முடைய வல்லமையை, அவர்களுக்காக தம்முடைய அதிசயத்தின் கரத்தை, ஹல்லேலூயா, தப்புவிக்கிற கரத்தை, தாம் ஏந்துகிற கரத்தை நீட்டி அவளை தூக்கி எடுக்க போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! நாம் பயப்படும், பூமி நிலை மாறினாலும், ஹல்லேலூயா, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நாம் பயப்படும். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் என்னை சூழ்ந்து கொள்ளும். இந்த இரவு வேளையில் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா! எப்பொழுது ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தை கட்டளையிடுறாராம்? கடைசியாக நாம் சொல்லி முடிக்க போகிறோம். சங்கீதம் 46:4-5 வாசிக்கலாம்.
ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஆண்டவர் எப்பொழுது உத்தமனுக்கு துணையாக இருப்பாராம்? ஆண்டவர் எப்போது தம்மை நம்புகிறவர்களுக்கு கேடகமாக இருப்பார், எப்பொழுது அனுகூலமான துணையாக இருப்பார் என்று சொன்னால், இங்கே சொல்லப்படுகிறது, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஒரு நதி, அந்த நதி என்ன பண்ணுதா? தேவனை சந்தோஷப்படுத்துகிறதா, தேவன் மீது நம்பிக்கையாக இருக்கிறதா. ஹல்லேலூயா. அந்த நதி நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிற எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறோமா? ஒவ்வொரு நாளும் திரும்பி பாருங்களேன், நம்ம நடந்து வந்த பாதையில் எத்தனை முறை ஆண்டவருக்கு நம்ம புறமுதுகை காட்டினோம், நம்முடைய முதுகை காட்டினோம். எத்தனை முறை நம்ம கீழ்ப்படியாமல் இருந்தோம், எத்தனை முறை அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் போனோம், எத்தனை முறை நாம் தவறு செய்தோம், பின்வாங்கி போனோம், மீறி நடந்தோம். சந்தோஷப்படுத்தி இருக்கிறோமா? இந்த இரவில், இந்த நிமிஷத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உம்மை சந்தோஷப்படுத்த, உம்மை பிரியப்படுத்த நான் தவறிட்டேன் ஆண்டவரே. என் பாதையில் நான் ஓடிட்டேன் ஆண்டவரே. என் பாதையில், என் கால் போன பாதையில் போனேன், என் இருதய மூளை சொன்ன காரியத்தில் நான் இருந்தேன் ஆண்டவரே, என்னை மன்னியப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் என்ன பண்ணுதான்? தேவனை சந்தோஷப்படுத்துகிறதா. நாம் இந்த இரவில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் உம்மை சந்தோஷப்படுத்தணும் ஆண்டவரே. தாவீது சொல்கிறான், வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய பாதையில் என்னை வழி நடத்தும் என்று சொல்லுவது போல் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, உமக்குள்ளே நான் நிலைத்திருக்கணும் ஆண்டவரே, உமக்குள்ளே நான் கனி கொடுக்கணும் ஆண்டவரே. என்னை சீர்படுத்தும் ஆண்டவரே, என்னை ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே, என்னை நிலைநிறுத்தும் ஆண்டவரே. உமக்கு பயனுள்ள பாத்திரமாக என்னை வணைந்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். 5வது வசனம் சொல்கிறது, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் செய்வார். அதிகாலையில் என்றால் ஹல்லேலூயா, யாருமே பார்க்க முடியாத நேரத்தில், யாருமே பார்க்க முடியாத அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? புதிய கிருபைகளை கொடுக்கிறார், புதிய இரக்கத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என் பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்னுடைய கிருபையை கொடுத்து யாருமே உதவி செய்ய முடியாது, ஆனால் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நதி உண்டு, நம் தேவனை சந்தோஷப்படுத்துகிற ஆத்துமாக்களாக வருகிற புதிய ஆண்டு இன்னும் கர்த்தருக்காக, இன்னும் முனைப்போடு செயல்படுகிற ஆண்டாக தேவன் நம்மை மாற்றுவாராக. முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சொல்லுங்க, மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென், ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும்
இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. Praise the Lord. தோல்வி எனக்கில்லையே, Amen. நான் தோற்று ஓ ரபாகாலாதி அந்த நாமா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. Praise the Lord. நீர் என்னோடு Thank you, Lord. இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஓ என்னாலும் வெற்றி வெற்றியே. என்னாலும் வெற்றி வெற்றியே. என்னாலும் வெற்றி வெற்றியே. கரங்களை நல்லா தட்டி கத்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya, hallelujah, hallelujah. Praise the Lord.